சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 13/2/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை ஏகாதசி திதி மதியம் 2:26 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை துவாதசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா மூலம் நட்சத்திரம் மாலை 4:11 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பூராடம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. மாலை 4:11 வரை, அதாவது மூலம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் வஜ்ரம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பார். இது என்ன விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாசி மாதத்தினுடைய பிறப்பு. இதை எப்படி சொல்லுவான்னு பார்த்தோம்னா கும்பரவி சங்கிரமண விஷ்ணுபதி புண்ணிய காலம்ங்கிறத கொடுத்திருப்பா. கும்பரவின்னு சொன்னா அந்த கும்ப மாதத்திலே, கும்பம் அப்படிங்கிற அந்த ராசி, கும்ப ராசிக்குள்ளாக ரவி என்கின்ற சூரியன் இணைகின்ற இந்த நேரமாக இது அமைந்திருக்கிறது என்பதுதான் அதற்கான பொருள். பொதுவா வருடத்திலே ஒரு 4 மாதங்களுக்கு இப்படி விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு கொடுத்திருப்பா. என்னென்ன மாதம் சொல்லி பார்த்தோம்னா ஆவணி, கார்த்திகை, மாசி மற்றும் வைகாசி. இந்த 4 மாத பிறப்புகளிலுமே விஷ்ணுபதி புண்ணிய காலம்ங்கிறத கொடுத்திருப்பா. இன்றைய தினம் அந்த கும்பரவி சங்கிரமண விஷ்ணுபதி புண்ணிய கால நாளாக அமைந்திருக்கிறது. இது போக இன்றைய தினம் ஒரு ஏகாதசி நாளாகவும் அமைந்திருக்கிறது. இன்றைக்கு பஞ்சாங்கத்திலே சர்வ ஏகாதசிங்கிறத கொடுத்திருப்பா. இந்த ஏகாதசியை விஜயா ஏகாதசி என்ற பெயரிலே அழைப்பார்கள். ஆக சர்வ விஜயா ஏகாதசி நாளாகவும் அமைந்திருக்கிறது. இதனை பயன்படுத்தி நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருப்பான்னு பார்த்தோம்னா இது ஒரு விஷ்ணுபதி புண்ணிய காலம், எல்லாரும் விஷ்ணு கோவிலுக்கு போகணும், பெருமா கோவிலுக்கு போகணும், அது போக இன்னைக்கு ஒரு ஏகாதசி நாளாக அமைந்திருக்கிறது, இந்த மாதிரி அமையிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரேரு, ஆஹா ஓஹோ அப்படி இப்படின்னு நிறைய சொல்லிட்டு இருப்பா. அது போல அல்ல, ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் இந்த நாளிலே ஏகாதசி விரதத்தில் இருக்க வேண்டியது. இது போக இந்த கும்பரவி சங்கிரமண விஷ்ணுபதி புண்ணிய காலத்திலே அவசியம் முன்னோர் வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டியது. அதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். மாத பிறப்பு நாள் அப்படிங்கிறது முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாள். அதாவது இந்த 4 மாதங்களை தனித்தனியா பிரிச்சு கொடுத்திருப்பா. ஆனி, புரட்டாசி, மார்கழி, பங்குனியை பார்த்தோம்னா ஷடசீதி புண்ணிய காலம்ங்கிற மாதிரி கொடுத்திருப்பா. இப்படி ஒவ்வொரு மாதங்கள் ஒவ்வொருவருக்காக அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு கொடுத்ததுல இதுல விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்லியிருக்கா. சர்வ ஏகாதசி நாளும் இந்த நாளிலே ஒன்றாக இணைகிறது அப்படிங்கிறத தவிர வேறு தனியா ஒரு சிறப்பம்சம் அப்படிங்கிற மாதிரி பார்த்து இன்னைக்கு தான் பெருமா கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் கிடையாது. டெய்லியே பெருமா கோயிலுக்கு போகலாமே, டெய்லியே பெருமாளை நமஸ்காரம் பண்ணலாமே. இதன் மூலமாக தனியா இன்னைக்கு நீங்க சிறப்பு பரிகாரம் பண்ணுங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்கன்னு சொன்னா அவையெல்லாம் அவர்களுடைய சொந்த கற்பனை தான். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:35 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:10 சந்திர அஸ்தமனம் என்பது மதியம் 2:41 சந்திர உதயம் என்பது நாளைய தினம் அதிகாலை 3:54 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:56 முதல் காலை 6:35 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது பகல் 10:56 முதல் மதியம் 12:23 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 3:16 முதல் மாலை 4:43 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 8:02 முதல் 9:29 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:56 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 11:13 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து விட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. நமது சாஸ்திரா சேனலில் திருக்கோவிலூர் KB ஹரிபிரசாத் சர்மா அவர்கள் வழங்கும் தினசரி பஞ்சாங்க குறிப்பு, ஆன்மீகம் மற்றும் ஜோதிட தகவல்களை உள்ளடக்கிய நிகழ்ச்சி அனுதினம் ஆனந்தம். தினம்தோறும்
அதிகாலை 5:45 மணிக்கு. இத்துடன் திங்கட்கிழமை தோறும் உபன்யாச நிகழ்ச்சி, புதன்தோறும் அறிந்த புராணமும் தெரியாத கதைகளும், வியாழந்தோறும் வேதபுரி பிரம்மஸ்ரீ ஹெச் யுவராஜ சாஸ்திரிகள் வழங்கும் நீதி சாஸ்திரம், வெள்ளிக்கிழமை தோறும் அபீதாஸ்ரீ வழங்கும் ஸ்திரீ டைம் ஆகிய சிறப்பு நிகழ்ச்சிகள் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா நம்ம சாஸ்திரா சேனலில் மாலை 5 மணி முதல் ஒளிபரப்பாகிறது. மறக்காம பாருங்கோ, லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கோ. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். ஜாதகத்திலே கிரகங்கள் நின்ற பலன் அப்படிங்கிறத பார்த்துட்டே வரோம் இல்லையா? அதுல பார்த்தோம்னா சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன் மற்றும் வியாழன் என்று அழைக்கப்படக்கூடிய குரு வரைக்கும் பார்த்துட்டோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நாளாகவும் அமைந்திருக்கிறது. ஆக ஜாதகத்திலே கிரகங்கள் நின்ற பலன் அப்படிங்கிறதுல இன்றைய தினம் சுக்கிரன் என்ற பலனைத்தான் பார்க்க போகிறோம். லக்ன பாவகத்திலே சுக்கிரன் இருந்தால் என்ன பலன் சொல்லி பார்த்தோம்னா, நல்ல அழகாக இருப்பான் அப்படின்னு சொல்லுவார். சுக்கிரன் அப்படின்னு சொன்னாலே கவரக்கூடியவன் அப்படின்னு சொல்றா இல்லையா? நல்ல வசீகரமான கண்களை உடையவன். லக்னத்திலே சுக்கிரன் இருந்தால் மற்றவர்களை எளிதாக கவரக்கூடியவனாக இருப்பான், அழகானவனாக இருப்பான், புத்திசாலியாக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நல்ல விஷயங்களா சொல்லி இருப்பார். ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா, சுக்கிரன் என்பது ஒரு சுப கிரகமாகவே பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி 2லே சுக்கிரன் என்பவர் இருந்தால் இவர்கள் மிக நன்றாக பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள், தன்னுடைய பேச்சு திறனின் மூலமாக மற்றவர்களை கவரக்கூடியவர்களாக இருப்பார்கள், நல்ல வாக்கு நல்ல புத்தி உடையவர்களாக இருப்பார்கள், தனவானாக இருப்பார்கள் சொல்றார். குடும்பத்துடன் இணைந்து வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள், குறிப்பாக செல்வந்தனாக இருப்பான், நல்ல தனவானாக இருப்பான் சொல்லிட்டு 2ஆம் இடத்திலே சுக்கிரன் இருந்தால் நல்ல பலன்களை சொல்கிறார்கள். 3லே சுக்கிரன் இருந்தால் அற்ப சுகம் அப்படின்னு சொல்றார். 3லே சுக்கிரன் அமர்ந்திருந்தால், 3ஆம் பாவகத்திலே சுக்கிரன் இருந்தால் ஒரு அற்ப சுகத்திற்கெல்லாம் ஆசைப்படுபவர்களாக இருப்பார்கள். இது போக ரோஷவான்னு சொல்லுவா தெரியுமா? திடீர்னு அப்படியே ஒரு ரோஷம் வந்துடும், ஒரு கோபங்கிறது வந்துடும், அப்படியே எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகோ அப்படின்னு சொல்றா இல்லையா? ஒரு மிகவும் ரோஷம் உடையவர்களாக இருப்பார்கள் 3ஆம் பாவகத்திலே சுக்கிரன் இருந்தால் அப்படின்னு சொல்றா. 4லே சுக்கிரன் இருந்தால் தாயார் வழியிலே செல்வம் கிடைக்க பெற்றவனாக இருப்பான், நல்ல வாகன சுகத்தை உடையவனாக இருப்பான், நல்ல சுகவாசியாக வாழக்கூடியவராக இருப்பான்னு சொல்றா. ஏன்னா 4ஆம் இடத்தையே சுகஸ்தானம் சொல்றா. அந்த சுகஸ்தானத்திலேயே சுக்கிரன் அமர்ந்திருந்தால் நல்ல சொகுசான வாழ்க்கைக்கு ஆசைப்படுபவராக இருப்பார். அந்த சொகுசான வாழ்க்கை கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது 4ஆம் பாவத்திலே சுக்கிரன் அமர்ந்திருக்கக்கூடிய வலிமையை பொறுத்தது அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பா. 5லே சுக்கிரன் இருந்தால் நல்ல குழந்தைகளை பெற்றிருப்பார்கள், விளையாட்டுத்தனமாக இருப்பார்கள், நல்ல குழந்தைகள் இருப்பார்கள், அந்த குழந்தைகளால் இவர்களுக்கு மன மகிழ்ச்சி என்பது கிடைக்கும், சத்கீர்த்திவானாகவும் இருப்பார்கள் சொல்லிட்டு 5ஆம் பாவத்து சுக்கிரனையும் மிகவும் உசத்தியாக சொல்றார். 6லே சுக்கிரன் இருந்தால் எப்படி சொல்லுவார் பார்த்தா அற்ப புத்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. ஆனால் செல்வந்தனாக இருப்பான், பணத்தை சேமித்து வைப்பவனாக இருப்பான். கஞ்சன் கரிமீன்லாம் சொல்றா இல்லையா? பொதுவா சுக்கிரனை செலவாளின்னு சொல்லுவா. ஆனா 6லே சுக்கிரன் இருந்தா என்ன பண்ணுவானா, தனக்கு வேணும் தனக்கு வேணும்னு சொல்லி ஒரு பேராசைக்காரனாக இருப்பான், லோபியாக இருப்பான் சொல்றா. பணத்தை சேர்த்து வைக்க கொண்டவனாக இருப்பான், அற்ப புத்தி உடையவனாக இருப்பான், ஆனால் செல்வந்தனாக இருப்பான்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு நல்ல பலன்களையே சொல்லிவிடுகிறார்கள். 7லே சுக்கிரன் இருந்தால் ஸ்திரீ சபலம் அப்படின்னு சொல்றார். ஒரு சில பேர் பார்த்தோம்னா இந்த பெண்களை பார்க்கும் பொழுது இந்த ஸ்திரீ சபலம் என்பது அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கும். அதுபோல் 7லே சுக்கிரன் இருந்தால் நல்ல மனைவின்னு சொல்றார், லக்ஷ்மி கடாட்சம் பொருந்திய மனைவியானவர் வருவான்னு சொல்றார். இதே பெண்களுக்கு அந்த மாதிரி இருந்தா அப்படி எப்படி வச்சுக்கணும்னு சொன்னா, எதிர்பாலினத்தவர் மேல் ஈர்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும், இருந்தாலும் இவர்கள் நன்றாக மற்றவர்களை வசீகரிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. மிகவும் அதாவது செல்வ வளம் பொருந்தியவர்களாகவே இருப்பார்கள் 7லே சுக்கிரன் இருந்தாங்கிறார். 8லே சுக்கிரன் இருந்தால் கூட, 8ஆம் இடம் என்பது ஒரு விரயஸ்தானமாக இருந்தாலும் கூட நல்ல அதாவது அதிகப்படியாக செலவழிக்கக்கூடியவன், ஆனால் அதற்கேற்றால் போல் வருமானமும் இருக்கக்கூடியவன் சொல்வார். நிறைய லக்ஸூரியஸ் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பண்ணுவா தெரியுமா? அதாவது மிக அதிகப்படியாக அதாவது செலவழிப்பதற்கு தயங்க மாட்டார்கள். ரொம்ப பெரிய நம்ம தன்னுடைய தகுதிக்கு மீறியும் செலவு பண்ணணும்னு ஆசைப்படுறதெல்லாம் பார்த்தோம்னா அந்த 8ஆம் பாவகத்திலே சுக்கிரன் இருக்க பெற்றவர்கள் இது போன்ற பலன்களை உடையவர்களாக இருப்பார்கள். 9லே சுக்கிரன் என்று வரும்பொழுது அது பாக்யவான் அப்படின்னு தான் சொல்றா. மிகவும் அதிர்ஷ்டசாலி, திடீர் அதிர்ஷ்டம் உண்டு, பொருள் வரவு உண்டு அப்படிங்கிற மாதிரிலாம் 9ஆம் பாவத்து சுக்கிரனுக்கு ஒரு வலிமையான பலனை கொடுத்திருக்கிறார்கள். பரம்பரையிலே நல்ல புண்ணியங்களை நிறைய செய்தவர்கள் இருந்திருப்பார்கள் 9லே சுக்கிரன் இருந்தால் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார்.
10லே சுக்கிரன் நல்ல பதவி சுகம் என்பது உண்டு, உயர் பதவிகளை பெறுவார்கள். இப்படி நல்ல பலன்களாகவே சொல்லி இருப்பார்கள் 10ஆம் பாவத்து சுக்கிரனுக்கும். 11ஆம் பாவத்து சுக்கிரன் என்று வரும் பொழுது 11லே சுக்கிரன் புகழ் பெறக்கூடியவன், கடல் கடந்து செல்லக்கூடியவன், எல்லா இடங்களுக்கும் தன்னை வந்து எல்லா இடத்திலையும் பரப்பிக்கணும்னு நினைக்கிறவே, தான் ரொம்ப புகழ் பெறணும்னு ஆசைப்படக்கூடியவன், அதற்கேற்றால்போல் முயற்சிகளையும் செய்வான், எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடியவராக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். 12லே சுக்கிரன் இருந்தால் யோகவான் அப்படின்னு சொல்றார். பொதுவா மிச்ச கிரகங்கள்லாம் 12ல இருந்தா ஒரு மாதிரி குறைவான பலன்களை சொல்லி இருப்பார்கள். ஆனால் சுக்கிரனை பொறுத்தவரை 12ல இருந்தால் யோகவான். இது போக ரதி சுகம் அப்படின்னு மாதிரி கொடுத்திருப்பார். ஸ்திரீகளால் ஒரு சுகம் என்பது அவருக்கு உண்டுன்னு அர்த்தம். எங்கே போனாலும் பெண்களால் இவர்களுக்கு ஒரு ஆதாயம் என்பது கிடைத்து விடும் அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பார். பொதுவா சுக்கிரன் அப்படிங்கிற கிரகத்தை களத்திர காரகர் என்ற பெயரிலே சொல்கிறார்கள். களத்திர காரகர்னு சொன்னால் லைஃப் பார்ட்னர், ஆணாக இருந்தால் மனைவியை பற்றியும், அதாவது பெண்ணாக இருந்தால் கணவனை பற்றியும் பேசக்கூடிய இடம். இது போக எதிர்பாலினம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். எதிர்பாலினத்தவரால் நன்மையை தரக்கூடியதா, நன்மை விளையுமா அப்படிங்கிறத இந்த சுக்கிரன் என்பவர் தான் தீர்மானிப்பார் சொல்றார். இது போக சுக்கிரன் தான் கலைத்துறைக்கும் அதிபதி அப்படின்னு சொல்லியிருப்பார். பொதுவா நம்ம ஒரு 3ஆம் பாவகத்திலே ஒரு சுக்கிரன் இருக்க பெற்றவர்கள் பார்த்தோம்னா நல்ல இசை ஞானம் உடையவர்களாக இருப்பார்கள், நல்ல குரல் வளத்தினை பெற்றிருப்பார்கள். அந்த சுக்கிரன் எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கிறதோ அதற்கேற்றாற்போல் அவர்கள் தாள வாத்தியத்தை வாசிப்பார்களா, அல்லது கம்பிக்கருவிகளை வாசிப்பார்களா, அல்லது வாய்ப்பாட்டிலே சிறந்து விளங்குவார்களாங்கிறத அந்த சுக்கிரனுடைய பிளேஸ்மெண்ட் வச்சே சொல்லிவிட முடியும். அதே மாதிரி 6ஆம் பாவத்து சுக்கிரன் இருந்தா விளையாட்டு புத்தி நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பா. அதே நேரத்திலே விளையாட்டுகளிலே தலை சிறந்து விளங்குவார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. அதாவது உடல் பலத்தினால் வெற்றி பெறக்கூடிய விளையாட்டு, புத்தியினால் அல்ல, உடல் பலத்தினால்னு சொல்றோம் இல்லையா. ஒரு மல்யுத்த வீராங்கனை அப்படின்னு வச்சுட்டோம்னா அவளுக்கு உடல் பலம் என்பது தேவை அல்லவா. அதிலே 6லே சுக்கிரன் ஒரு வலிமையான கிரகத்தோடு இணைய அவர்கள் ஒரு மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களாக இருப்பார்கள்ங்கிற மாதிரியும் சொல்லி இருக்கார். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.